அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும். புகழும் பெருமையும் இணைந்திருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் மாதம் முழுவதும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவில் இருந்த தடை விலகும். பொருளாதார நிலை உயரும். பொண்ணும் பொருளும் சேரும். ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்கும். என்றாலும் விருப்பம் நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடம் தீரும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். தொழில் காரகன் சனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பணியில் சங்கடங்கள் தோன்றும். என்றாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படும். பெண்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். மாணவர்களின் மேற்கல்வி கனவு தெளிவாகும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சூரியனை வழிபட வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரோஹிணி. மனக்காரகனான சந்திரன் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் வளமிக்க மாதமாக இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால்
தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலர் புதிய தொழிலெலாம் தொடங்குவீங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடம் விலகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க. வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும். பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடம் தீரும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. பிள்ளைகளால் நன்மை காண முடியும். விவசாயிகளுக்கு நெருக்கடி விலக. மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டோம்னா வேண்டுதல் நிறைவேறும். மிருக சீரிடம் 1-2 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது செவ்வாய் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல் தைரியம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் விவேகமும் இருக்கும். எதிர்விளைவு பற்றி அறிந்து செயல்படுவீங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தடைப்பட்ட வருவாய் வரும். சொத்து சேரும். விருப்பம் நிறைவேறும். வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். சூரியன் ராசிக்குள் சஞ்சரிக்கிறதுனால வேலையில் பதட்டம் இருக்கும். எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவுக்கு வர முடியாமல் நீங்கள் திணறுவீங்க. குரு பார்வையால் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். குலதெய்வ அருள் உண்டாகும். மேற்கல்வி முயற்சி நிறைவேறும். பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாகுவீங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலர் வீட்டில் பால் காய்ச்சுவாங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். கணவருடன் இணக்கமான சூழல் ஏற்படும். சுய தொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவாங்க. அரசியல்வாதிகளின் நிலை உயரும். விவசாயிகளின் எண்ணம் பூர்த்தியாகும். பொருளாதார நெருக்கடி விலகும். மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சங்கடங்கள் எல்லாம் விலகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.